கிரெம் ஃப்ரெஷ் என்று சொல்லுவாங்க. இந்த கிரெம் செம்ம டேஸ்டா இருக்கும். மரக்கறிகளுக்கு அதுவும் இந்த பசிக்குது என்ன சமைச்சதான் இங்கே இவற்ற வயசுக்கு இவன் பார்க்குற ப்ரோக்ராம்களை பாருங்க அப்படியே வதங்கி வருது. நல்லா பொரிஞ்சிட்டு இதுக்குள்ள என்ன பண்ணுது ஒழுங்க முடியலங்க. வணக்கம். இன்னைக்கு சண்டே சமையல்ல நாம என்ன செய்ய போறோம்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சண்டே என்னால ஏதாவது உண்டு ஸ்பெஷலா செய்து சாப்பிடணும் எங்களுக்கு தோணும். என்னென்ன லீவு ரொம்ப நாளா வேலை செய்து களைச்சு போய் கடைசி நாள் வாரத்துல என்னென்ன செய்யலாம்ன்றதை யோசிச்சுருக்க. சரி ஓகே, கோழிக்கறி கத்திரிக்காயோட ஒரு இறால் பொரியல் பொரிச்சு சாப்பிடுவோம்னுட்டு நான் இப்ப எல்லாம் ரெடியாக்கி கொண்டிருக்கிறேன். வாங்க, நான் இன்னைக்கு கோழிக்கறி கத்திரிக்காய் இறால் பொரியல் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். முக்கியமா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இறால் பொரியல் தான் ஸ்பெஷலா இருக்க போது. அதை எப்படி செய்யறதுன்றத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் பாத்தீங்களா, இறாலெல்லாம் கழுவிட்டு அதுக்குள்ள மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு அப்படியே அதை மேரினேட் பண்ணி வைப்போம், ஊற வைப்போம்ன்ட்டு எல்லாம் பிரட்டி ஊற வச்சேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கரை காய்ச்சறதுக்கு கத்திரிக்காய் வெட்டி பாத்தீங்கன்னா நான் அந்த கத்திரிக்காய்க்கு நான் முதல்ல எல்லாம் வதக்கி எல்லாம் செய்யறேன். அதுக்குள்ளேயே மிளகாய், அடுத்தது வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், அடுத்தது கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊத்தி ஒரு எப்பன் தண்ணி, நிறைய தண்ணி விடக்கூடாது, எப்பன் தண்ணியும் அதுக்குள்ள ஊத்திட்டு அப்படியே அடுப்பை குறைச்சி விட்டா அந்த தண்ணி அப்படியே வேகி அந்த கடைசியா அந்த எண்ணெயில அப்படியே வதங்கி வரும். நல்ல டேஸ்டா இருக்கும். நான் அப்படித்தான் கத்திரிக்காய் செய்யறேன். நான் இங்க பாத்தீங்களா எப்படி மசிஞ்சு அப்படியே நல்லா வந்துட்டு இதுக்குள்ள இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா பாலும் இருக்குது விடலாம். ஆனா இங்க கிரெம் ஃப்ரெஷ் என்று சொல்லுவாங்க. இந்த கிரெம் செம்ம டேஸ்டா இருக்கும். மரக்கறிகளுக்கு அதுவும் இந்த இப்படி குழம்பில்ல இந்த இப்படியான மரக்கறிகளுக்கு விடையக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. நான் அந்த கிரெம் ஃப்ரெஷ் தான் இங்க நான் விடுறேன் நான் கூடுதலா கறிகளுக்கு. இப்ப கோழிக்கறி ரெடி பண்ணுவோம். கோழிக்கறிக்கு பாத்தீங்களா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளேயே உள்ளி, வெங்காயம், மிளகாய், அடுத்தது சீரகம் எல்லாம் போட்டு நான் வதக்கி எடுத்துட்டு கோழிக்கறிக்கு நான் கூடுதலா எப்படி செய்யறேன்னா வெங்காயம் இதெல்லாம் வதங்கின அப்புறம் கோழி அதுக்குள்ள போட்டு மஞ்சளும் போட்டு உப்பும் போட்டு நான் முதல்ல அவிய வைப்பேன். அது அவிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நான் தூள் எல்லாம் போடுவேன். அப்படித்தான் நான் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. என்ன பிரச்சனை போனக்கு? பசிக்குதுன்னா சமைச்சா தானே சாப்பிடலாம். பசிக்குதுன்னா சமைச்சா தான் இங்கே இவற்ற வயசுக்கு இவன் பார்க்குற ப்ரோக்ராம்களை பாருங்க. இவன் பார்க்குற ப்ரோக்ராமில் இவற்ற வயசுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் நான் பார்க்குறேன்.
இப்போ அவிஞ்சிட்டு இதுக்கு ஊற்றலாம. போட்டுட்டு இப்படியே பார்த்தீங்களா, இப்போ தூள் வெக்க மனம் எல்லாம் போயிட்டுது. ஸோ இதை இப்போ நம்ம பிரட்டுவோம். பிரட்டிட்டு அப்படியே வதக்க கொஞ்சம் நேரம் மூடி அவிய வைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கி வருது பாருங்க. அந்த எண்ணெயில் இப்படி கோழிக்கறி வதங்கி வந்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுக்க சும்மா டேஸ்டாக இருக்கு. அந்த சோஸும் எண்ணெயும் பாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணி, கோழி குழம்பு கொதிச்சிட்டுது. இதுக்கெல்லாம் அப்படியே நம்ம கொஞ்சம் கோழிக்கறி பாருங்க வச்சு நல்லா வந்துட்டு நல்லா வாசம் அடிக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரணை பண்ண இறாலை நாங்கள் இப்போ பொரிச்சு எடுப்போம். நான் ஒரு சட்டி சூடாயிட்டு இதுக்குள்ள எண்ணெயை போட்டுட்டு நான் இப்போ பாருங்க இறால் பொரிச்சிட்டு முதல் பொரிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா பாருங்க நான் என்னென்ன போட போறேன்னு. நல்லா பொரிஞ்சிட்டு இதுக்குள்ள இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், இது வெட்டி வச்சுக்கோ வெங்காயம் மிளகா பப்பரிக்காய் இது இதுக்குள்ள வச்சுருவோம். என்ன வாசம் பார்த்தீங்களா, பொரிஞ்சு நல்லா வந்துட்டு மக்களே இங்கே பாருங்க எப்படி நல்லா டேஸ்டாக பொரிஞ்செல்லாம் வந்துட்டுது. கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நல்லா புரியாமல் இப்படி இருந்தால் தான் செம்ம இலையாக இருக்கு. ஓகே, இப்போ இதை பண்ணுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் மல்லியில் ஊற்றிருந்தால் செம்ம டேஸ்டாக இருக்கு.
இங்கே போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வதக்க. மக்களே இங்கே பார்த்தீங்களா இறால் பொரியல். இறால் பொரியலை பாருங்க, அப்படியே மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு யம்மியாக பப்பரிக்காய் எல்லாம் போட்டு பாருங்க, யம்மியாக பொரிஞ்சு வந்திருக்குது. அடுத்தது கோழிக்கறியை பாருங்க, கோழிக்கறியை நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு செமையாக வந்திருக்கு கோழிக்கறியை. அதோட பாருங்க கத்தரிக்காய் இறால் பொரியல் அண்ட் கோழிக்கறி இதெல்லாம் இப்போ போட்டு ரெடி. இதுக்குள்ள இப்போ நாம் கறியை போடுவோம். மிளகாய், இங்கே பாருங்க கோழிக்கறி, கத்திரிக்காய் பிரட்டல், அடுத்தது இறால் பொரியல், பப்பரிக்காயோட எல்லாம் செம்மையாக ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மிளகாய் எடுத்து கத்திரிக்காய் எடுத்து அப்படியே கோழி குழம்பு எடுத்து அப்படியே இதே மட்டும் திரைச்சி மட்டும் இப்படியே குழச்சிட்டு என்னையா பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? நல்லா கடவுளே, இந்த கைக்கு பாவம் காப்பு தான் போடணும். அவ்வளோ அப்படி இறால் பொரியல். இந்த இங்கே பாருங்க, வெங்காயம் அப்படி பொழிஞ்சு வந்துருக்கேன். மிளகா, ஆஹா, இப்படி ஒரு சமையல் நான் சாப்பிட்டதே இல்லை. செம்ம டேஸ்டா இருக்கு. பப்பரிக்காய், ஆஹா, ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே சூப்பர் டேஸ்டா இருக்கு. நீங்களும் இப்படி கோழிக்கறி, கத்திரிக்காய் அண்ட் இறால் பொரியல் செய்து சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே சும்மா டேஸ்டா இருக்கு. ஓகே, நான் இதை மிச்சத்தை சாப்பிடணும், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன பாய்.